அதிகாலையில் அவன் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக கண்விழித்து நபிகளாரின் வழியில் தொழுகை நடத்தியிப்பேன். சஹர் எனும் உணவு உண்டு. பாம்போசை கேட்ட பின்னர் சுபுஹு எனும் கடமையை தொழுது தூயவனாம் அல்லாவிடம் கையேந்தி கேட்கும் பிரார்த்தனைக்கு நிச்சயம் பலன் உண்டு. அல்லாஹ் கூறுகிறான், மனிதனை படைத்தோம், அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் அறிவோம். நாம் அவனுக்கு பிடரி நரம்பை விட மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம். அல்-குர்ஆன் 50:16. அவனே மன்னிப்பு கோருவதை தனது அடியார்களிடமிருந்து ஏற்று தீமைகளை மன்னிக்கிறான். நீங்கள் செய்வதை அறிகிறான். அல்-குர்ஆன் 42:20. எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும்போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதை கூறுவீராக. அல்-குர்ஆன் 2.